அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வந்து தொழில் செய்கின்றவர்களுக்கு, ஏற்கனவே தொழில் புரிகின்றவர்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் பிரச்சனை இருந்தால் அதை உடனடியாக களைவதற்குண்டான நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். லாரி தொழில் பற்றி சொன்னாங்க. அதில் லாரி வைத்திருக்கின்றவர்கள் நல்ல சாலை விரிவாக்கம் அதிமுக ஆட்சியில் தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 2021 வரைக்கும் நான் தான் நெடுஞ்சாலைத்துறை மந்திரியாக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் நவீன முறையில் எல்லா சாலைகளும் கிராமத்திலிருந்து நகர வரை எனக்கு ஃபேவர் பிளாக் மூலமாக அந்த சாலைகள் தரமாக அமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, சாலை விரிவாக்கம் அதிகமாக செய்ததும் அதிமுக ஆட்சியில் தான். இந்தியாவிலேயே தார் சாலை அதிகமாக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு சூழலை நாங்கள் தான் உருவாக்கிட்டோம். அதுபோல் மரியாதைக்குரிய அப்பொழுது தரவேரி போக்குவரத்துறை அமைச்சரான நிதின் கட்காரி அவர்கள் இன்றைக்கும் இருக்கின்றார். அவரோடு நான் தொடர்பு கொண்டு அப்புறம் கப்பல் போக்குவரத்துறை மந்திரியாகவும் இருந்தார். நம்முடைய தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்முடைய தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சு விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் நாம் வைத்த பெரும்பாலான கோரிக்கைகள், சாலை வசதி மிக மிக முக்கியம், உள்கட்டமைப்பு என்பது மிக முக்கியம், கிழக்கு கடற்கரை சாலை அது மிக மிக அவசியம் என்ற காரணத்தினாலே மத்திய அரசு மூலமாக தொடர்பு கொண்டு நம் கோரிக்கை வைத்துடன் அதுக்கு அனுமதி கொடுத்து சாலைக்கு தேவையான நிதிகள் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான சாலை விரிவாக்கம் செய்தது அதிமுக ஆட்சியில் தான். இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நடக்கின்ற நகாய் இந்திய தேசிய நெடுஞ்சாலையத்தின் மூலமாகவும் பல்வேறு சாலைகள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பல சாலைகள் விரிவாக்கம் செய்வதற்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அனுமதி கொடுத்தது. ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க. என்ன காரணத்துக்கு போட்டாங்கன்னு தெரியல. இன்னொரு 12 சாலைக்கு ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டாங்க. நில எடுப்பு பணி இவர்கள் மேற்கொள்ளாத காரணத்தினாலே அப்படியே அந்த சாலைகள்லாம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விரிவாக்கம் செய்யாமல் அப்படியே கிடப்பில் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு நில எடுப்பு மாநில அரசு தான் நில எடுப்பு செய்து கொடுக்கணும். நில எடுப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏதாவது ஒருவர் நில உரிமையாளர் நீதிமன்றத்தை சென்றால் அது அப்படியே நின்றுடும். விடி சிக்னல் போட்டோம்னு நம்ம பாலம் கட்டணும்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போனால் நின்றுது. இப்படி பல சாலைகள் தமிழகத்திலே வருவதற்கு காரணமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. எந்த அளவுக்கு உள்கட்டமைப்பு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய தொழில் வளம் அதிகமாக இருக்கும். போதைப் பொருளை பற்றி சொன்னாங்க. மரியாதைக்குரிய நம்முடைய பேராயர்களும் தந்தையவர்களும் சொன்னாங்க. எனக்கு அது ஒரு உடன்பாடு தான் இல்லை. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற என்ன செய்ய முடியும்? நானும் சட்டமன்றத்திலாம் பேசினேன். சட்டமன்றத்தில் 2022 என்று எனக்கு கருதுகிறேன். காவல்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது இதே முதலமைச்சரிடத்திலே சொன்னேன், போதைப் பொருள் அதிகமாக இருக்குது, வெளி மாநிலத்திலிருந்து வருதுன்னு சொன்னாங்க. வெளி மாநிலத்திலிருந்து எந்தெந்த பகுதியில் வருதோ அங்கெல்லாம் சரியான கண்காணிப்பை ஏற்படுத்தி அங்கங்கே பரிசோதனை செய்து வாகனத்தை நம்முடைய மாநிலத்துக்கு அதை அனுமதி கொடுத்தால் அந்தந்த பகுதியிலே இந்த போதைப் பொருள் தடுக்கலாம் என்றெல்லாம் சொன்னேன். அவர்கள் எனக்கு ஞாபகம் சரியாக இருக்கும். ஆனால் அவருடைய காவல்துறை மானியத்தில் இந்த மானிய கோரிக்கையில் பக்கம் 20 நினைக்கிறேன், பேரா 2ல் அதில் அவர்களே சுட்டி காட்டியிருக்கார். பள்ளிக்கரியில் கல்லூரிக்கரியில் கஞ்சா விற்பனை செய்ததாக 2348 பேர் கண்டறியப்பட்டதுன்னு, கைது செய்தது 140 பேர். கண்டறியப்பட்டது 2348, கைது செஞ்சது 140. எப்படி போதைப் பொருளை தடுக்க முடியும்? அப்பெல்லாம் யாருன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. ஆக அரசாங்கம் அதற்கு சரியான நடவடிக்கை மேற்கொண்டால்தான் நிறுத்த முடியும். நான் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, பொதுக்கூட்டத்தின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் இதை வலியுறுத்தி குறிப்பிட்டு கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் இந்த அரசு அதற்கு சரியான கவனம் செலுத்தாத காரணத்தினாலே இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகம். தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் சீண்டல் நடப்பதற்கு காரணமே இந்த போதை தான். போதைக்கு அடிமையாகிட்டு அதை மீண்டு வரவே முடியாது. அந்த குடும்பமே சீரழிந்து விடும். அதை இந்த அரசுக்கு பல முறை உணர்த்தி விட்டேன். இந்த அரசு கண்டுகொள்ளதாக தெரியவில்லை. ஏன்னா இன்னைக்கு கூட நேற்று கூட வலைதளத்தில் எல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு
சிறை கைதிகளை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த ஒரு பேருந்தில் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்கின்ற பொழுது வழியிலே ஒரு இருசக்கர வாகனத்திலே வந்து ஒருவர் அந்த வாகனத்துக்குள்ளே போதை கஞ்சாவை உள்ளே போடுகிறார். அப்போ தான் பிரச்சனை வருது. எங்கே காவல்துறை பாதுகாப்போட கைதி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வாகனத்துக்குள்ளேயே 2 பேர் வந்து போதைப் பொருளை உள்ளே போடுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. கைதிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே, அந்த அலுவலருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுது. இதெல்லாம் வலைதளத்தில் வந்த செய்தி தான். ஆக இதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசினுடைய தான். இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்தா தான் இதை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா கஷ்டம். இது எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. ஏன்னா இந்த இடத்துல எல்லா பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறீங்க. இது சொன்னால் அரசியல் ஆயிரும். அதனால அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடுமையாக இருப்போம். காவல்துறைகள்லாம் நீங்கள் 2021க்கு முந்தி எப்படி இருந்தது, 2021க்கு பிறகு இந்த 50 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது என்பதை மட்டும் நீ சீர்தூக்கி பார்த்தா 2 அரசுக்கும் என்ன வித்தியாசம் என்பது தெளிவாக தெரியும். ஆகவே இந்த அரசாங்கம் இங்கே இருக்கின்ற மக்களுடைய கவனம் போகும், டிவி வழியாக போகும். முதலமைச்சர் பார்ப்பார்கள் என்று கருதுகிறேன். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் கோரிக்கை வச்சோம், ஆனால் பல அழுத்தம் கொடுத்தோம், அதை நிறைவேற்றலை. இப்போ மக்களே அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. இப்போவாவது முதலமைச்சர் இதை பார்த்து தெரிந்து இதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.